அதாவது நோய்வாய்ப்பட்டு மரணிக்கக்கூடியவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. கர்ப்பிணின்னு கேட்டாங்களோ, கர்ப்பிணியாக இறந்து போனால் மன்னிக்கப்படுதான்னு கேட்டாங்களோ? டக்குன்னு மௌத்தா போகிறது, திடீர்னு மௌத்தா போகிறது. சரி, அப்போ திடீர்னு மௌத்தா போனால் பாவம் மன்னிக்கப்படுதா, பல நாள் நோய்வாய்ப்பட்டு கிடந்து மௌத்தா போனால் பாவம் மன்னிக்கப்படுதா அப்படிங்கிறத கேட்குறாங்க. பொதுவாக பாவங்கள் மன்னிக்கிறது ரெண்டு வகை இருக்கிறது. நம்ம செய்கிற பாவத்திற்கு தௌபா செய்து திருந்தி நம்மளை நல்வழிப்படுத்தி கொண்டோமையானால் அது மன்னிக்கிறதுடைய முதல் தரம். அல்லாஹ் என்ன செஞ்சிடும், அது என்ன மாதிரி மூத்து வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு தப்பு செய்கிறீங்க, தப்பை விளங்குறீங்க, இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொல்லி முடிவு எடுக்கிறீங்க, செய்த தவறுக்காக வருந்துறீங்க, அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்றீங்க, இறைவா என்னை இதை மன்னிச்சிரு, நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் மன்னிப்பதற்குரிய முதல் தரமான ஒரு நிலைப்பாடு. இது ஃபஸ்ட்டு ரேங்க். இது இல்லாமல் சில பேருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், அவங்களுக்கு மறுமையில் தண்டனை கொடுக்கக்கூடாது என்று நினைப்பானேயானால் உலகத்தில் சில துன்பங்களை அதிகமாக கொடுப்பான். உலகத்தில் துன்பம் கொடுக்கும் பொழுது அப்போ ஒரு விஷயத்துக்கு ரெண்டு தண்டனை கொடுக்கக்கூடாது இல்லையா? உலகத்துலேயும் அவனை போட்டு மிதிச்சுவிட்டு அங்கேயுமே எப்படி மிதிப்பான்ல? அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் ஒரு மூமினாக சரியான மூமினாக வாழும் பொழுது உங்களுக்கு இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு முள்ளு குத்தினாலும், ஒரு நோய்வாய்ப்பட்டாலும், ஒரு சின்ன கஷ்டங்கள் உங்களுக்கு நேர்ந்தாலும் அதனால எல்லாம் உங்களுடைய ஒரு தவறுக்கு அது பிராயச்சித்தமாக இல்லாக்குறான். ஒரு முள்ளு குத்துனா உங்களுக்கு வலிக்கத்தானே செய்யும், அது ஒரு உங்களுக்கு தண்டனை தானே. நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போது முள்ளு குத்துது. முள்ளு குத்துறதா இருந்தால் நீங்கள் வாட்டு போயிட்டுருக்கே முள்ளு குத்திருச்சு, அது எந்த ஒரு தப்பு செஞ்சதுக்காக முள்ளு குத்துறது இல்லை. திரும்பி கீழே விழுந்து எலும்பு முறிஞ்சு போச்சு, இது எதுக்காக எலும்பு முறிஞ்சு, எதுக்காகவும் முறியலை. நீங்கள் வாட்டு போயிட்டு இருந்தீங்க, ஒரு சண்டை பிடிச்சி அறுவாளில் வெட்டுனா அது ஒரு கணக்கு. போய்கிட்டு இருக்கிறீங்க, கீழே விழுந்து எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா இதுக்கு எந்த பாவத்துக்கான முறிஞ்சு ஒன்றுமே இல்லை. இப்படி உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமையானால் அதை யா அல்லாஹ் நான் சபூர் பண்ணிக்கிறேன், நீ செஞ்சால் அது ஏதோ நன்மை இருக்கும் என்று யார் நினைக்கிறார்களோ, யார் அப்படி நம்புகிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு தண்டனைக்கு பகரமாக இதை ஆக்கிடுறான். அங்கே ஒரு 1000 அட்டி கொடுக்கணும்னு நினச்சிருக்கான்னு வைங்க, இங்கே கால் உடைஞ்சி போச்சுல அதை மைனஸ் பண்ணி விட்டுருவான்ல. இங்கே கால் உடைஞ்சி போச்சா இல்லையா, அதனால் அங்கே கொடுக்கணும்னு இருந்ததில் உன்னை கழிச்சிக்க அப்படின்னு நல்லா ஆர்டர் பண்ணிடுவான். அப்போ நம்மளை அறியாமல் நமக்கு ஏதாவது இந்த உலகத்தில் துன்பங்கள் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு வசப்பு, நசப்பு, ஹுசுனு, ஹம்மு, இப்படி ஒருத்தனுக்கு எது எந்த அளவுக்குன்னா ஹத்த சவுக்கத்தை, ஒரு முள்ளு ஒருத்தனை குத்துனது உள்பட ஒரு சிறு துன்பம் ஒருவனுக்கு ஏற்பட்டாலும் அது ஒரு பாவத்திற்கு பரிகாரமாகவோ அல்லது மறுமையில் கிடைக்கிற தண்டனைக்கு ஒரு மாற்றாகவோ அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். இது யாருக்குன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் கிடையாது, அப்படி நினைக்கிறவனுக்கு தான். முள்ளு குத்துனவுன்னு இந்த அல்லாவுக்கு நான் தான் கிடைச்சேன்னா, என் கால் தான் கிடைச்சா, இவனுக்கெல்லாம் கிடையாது. யாருக்கு இது? கால் உடைஞ்சவுடனே எவ்வளோ கெட்டவன்லாம் இருக்கும், அவன் காலை உடைக்காம என் காலை தானே உடைக்கணும்ல, உனக்கு கண் இருக்குதா? இவனுக்கெல்லாம் கிடையாது. என்னதா இப்போ எத்தனை பேர் புருஷன் இறந்து போன பிறகு உன் கண்ணு இருக்கா, என் புருஷன் தான் எடுக்கணுமா, எத்தனை பேர் அப்படின்லாம் கேட்டாங்கன்னு வைங்க, அதெல்லாம் கிடையாது. யாருக்கு இதெல்லாம் வரும்னு கேட்டால், எந்த ஒரு துன்பம் நடந்தாலும் சரி அல்லாஹ் தானே செய்கிறான், அவனுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்குதா, இதில் ஏதோ நன்மையை நாடி இருப்பான், இறைவா அந்த நன்மையை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு மனசில் ஒன்றுக்கு நினைக்கணும். இதனால் அங்கேயும் துன்பம் குறையுது, இங்கேயும் ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க. உலகத்தில் என்னவாயிடுது, காலை உடைஞ்சா கூட சரி அல்லாஹ் ஏதோ ஒரு நன்மை நாடி இருப்பான், ஒரு நன்மை இல்லாமல் இருக்காது அப்படின்னு நினைக்கும் பொழுது உலகத்துலேயும் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைத்து விடுகிறது, மறுமையிலையும் கிடைத்து விடுகிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு துன்பங்கள் உலகத்தில் ஏற்படும் பொழுதெல்லாம் அதுக்கு நம்ம கலங்கிடக்கூடாது. துன்பங்கள் வரும்போது என்ன செய்யணும், இதுக்கும் ஒரு அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ் ஒரு பெண்ணு ஒரு குழந்தையை பறி கொடுத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தாலேயானால், சபூர் செய்து கொண்டாலேயானால் அந்த குழந்தை அவளை நரகத்திற்கு செல்லாமல் தடுக்கும். ஒரு குழந்தை இறந்து போயிடுது, அவன் என்ன செய்கிறா, எல்லாம் நீ ஏதோ நான் கொடுத்த, நீ எடுத்துக்கிட்ட, உனக்கு அந்த ரைட் இருக்கிறது அப்படின்னு நினைத்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லி சபூர் செய்து கொண்டால் அவங்களுக்கு என்ன செய்கிறது, அந்த குழந்தையே அவங்களுடைய நரகத்திற்கு போவதை தடுக்கும். இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க, சபூர் செய்கிறவங்களுக்கு தான். சபூர் செய்யலைன்னு வைங்க,
அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அவங்க சபுர் செய்யாமல் இருந்ததுக்கு தண்டனை தான் கிடைக்குமே தவிர இந்த துன்பத்தினால பாவம் மன்னிக்கப்படவும் செய்யாது, இந்த துன்பத்தினால் அங்கே உள்ள ஒரு துன்பம் நீங்கவும் செய்யாது. சபுர் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தரஜா இருக்கிறது. அதனால் எவ்வளோ பெரிய வறுமை வந்தாலும், பிள்ளை இல்லாட்டாலும், கஷ்டப்பட்டாலும், எத்தனை குழந்தை இல்லாமல் இருப்பீங்க, சரி அவன் ஏதோ ஒரு கயிறை நாடி இருக்கிறான், குழந்தை இருந்தால் அந்த குழந்தை கூட நம்மளை கொண்டு முதிரில் சேர்த்துருப்பாங்க, அப்படி எல்லாம் இதை வச்சிருப்பான் போல இருக்கு, நமக்கு என்ன தெரியும், நமக்கு இது நல்லதாக இருந்தால் தந்திருப்பான்ல அல்ல அப்படின்னு நினைத்து கொண்டு அதில் ஒரு நன்மையை நாடிக்கொண்டீர்களே, ஆனால் அதுக்கு மறுமையில் என்ன இருக்கு, கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி சபுருக்கு தான் கூலி, அதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.